தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று கூறி பாஜக போராட்டம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தேன், எங்கூட போலீஸ் ஏர்போர்ட் வரைக்கும் அனுப்புறேன். என் பொறுமையை சோதிக்காதீங்க சார். போலீஸ்க்கு மரியாதை கொடுக்குற அரசியல்வாதினால பார்த்துக்கேன் சார். எங்களுடைய போராட்டமே டாஸ்மாக் ஆஃபீஸ் 5:30 மூணுக்கு நீங்க என்ன லான் ஆர்டர் எங்களை உள்ள வச்சு ப்ரொவைட் பண்றீங்க? ஏன்னா நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தேன். கேல்கட்டா நான் 3 ஃப்ளைட்டை விட்டுருக்கேன். ஒரு முக்கியமான கட்சி வேலை இருக்கு, 3 ஃப்ளைட்டை விட்டுருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தேன், எங்கூட போலீஸ் ஏர்போர்ட் வரைக்கும் அனுப்புறேன். என் பொறுமையை சோதிக்காதீங்க சார். போலீஸ்க்கு மரியாதை கொடுக்குற அரசியல்வாதினால பார்த்துக்கேன் சார். எங்களுடைய போராட்டமே டாஸ்மாக். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்ட நிலையில் டாஸ்மாக் அலுவலகத்தையே மூடிய பிறகு எங்களால் என்ன பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயஹரிஷ். விவரங்களை வாங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் மதுபான ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்த நிலையில பாஜகவினர் இன்று போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். போராட்டம் நடத்துவதற்கு முன்னதாகவே பாஜக மாநில முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது வீட்டில் இருந்து போராட்ட களத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே கைது செய்து அவர் வீட்டு அருகே இருக்கக்கூடிய அக்கறை தனியார் மண்டபத்திலே அடைத்து வைத்திருந்தனர். காலை 11 மணிக்கு சரியாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது 6 மணிக்கு அவர் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவரோடு ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கைது செய்து அடைக்கப்பட்டிருந்தனர். சரியாக 6 மணிக்கு போலீசாரிடம் எங்களை விடுவியுங்கள், எனக்கு கட்சி நிகழ்ச்சி இருக்கிறது என்று அவர் கேட்டதாகவும் அதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்ததாகவும் அந்த காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அப்பொழுது போலீசாருடன் உரையாடும் பொழுது டாஸ்மாக் அலுவலகத்தையே மூடிய பிறகு, அதாவது 5:30 மணி அளவுக்கு டாஸ்மாக் அலுவலகமே மூடிய பிறகு எங்களால் என்ன நடந்துகிறது, ஏனென்றால் டாஸ்மாக் அலுவலகத்தை தான் நாங்கள் முற்றுகையிடுவதாக அறிவித்திருந்தோம். அதற்கு முற்பட்டோம். தற்போது அந்த அலுவலகமே மூடிய பிறகு எங்களை ஏன் இன்னும் விடுவிக்கவில்லை? 6 மணிக்கெல்லாம் சரியாக எங்களை விடுவித்திருக்க வேண்டும். எனக்கு முக்கிய கட்சி நிகழ்ச்சி இருக்கிறது, ஆனால் உங்களால் நான் 3 விமானத்தை நான் தவற விட்டிருக்கிறேன் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது என் பொறுமையை சோதிக்காதீங்கள் என்று எச்சரித்து விட்டு அண்ணாமலை சென்றிருக்கக்கூடிய அந்த காணொலி வெளியாக இருக்கிறது. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.